பொறுப்பு துறப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க வந்து இப்போ 4 இருக்கும். சோ நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணிருக்காருன்னா, ரொம்ப நாள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த கோலாக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கு. இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ கோலா பண்ணி ஏதாவது பேசுறோமா? நீங்க எங்க இருந்தீங்க ஒரு நாள்? உங்களுக்கு உங்க ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. இவ்வளவு நாளா நம்ம சேனல் வளரணும்னு ஹிமாலயாவுக்கு போய் தவம் பண்ண போயிருந்தேன் சுரேஷ். இப்பதான் தவம் முடிஞ்சு பிரசாதத்தோட ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம நாட்டசிங் சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆக போகுது. ஸோ இது நம்ம சேனலை பத்தின ஒரு வீடியோ இருக்கு. ஸோ ஒன்லி எங்க சப்ஸ்கிரைபர் இல்ல எங்களோட அபிமான வியூவர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோவா இருக்கும். இது மத்த பர்சனல் வீடியோ. இந்த வீடியோல வந்து நம்ம ஒருத்தர்கிட்டயே நான் சில கொஸ்டின்ஸ் நான் கேட்க போறேன். நானும் அதுக்கே பதில் சொல்ல போறேன். ஸோ சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணது, உங்களோட ஃபேவரட் வீடியோ என்னது? ஏகே சொல்லுங்க, சினோத் சொல்லுங்க, கோலப்பன் சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களோட ஃபேவரட். முதல்ல ஏகே சொல்லுங்க. ஏகே இஸ் தி ஸ்டார் ஆஃப் அவர் நாட்ட சினிஃபை. மண்ணாங்கட்டி என்னோட ஃபேவரட். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கம்பெனி சீக்ரெட் இப்பலாம் வெளியே சொல்லக்கூடாது. என் ஃபேவரட் வீடியோ வந்து லோட் ஆயிட்டு இருக்கு கீழே உள்ள வீடியோ. இல்ல எது ஃபேவரட்னு சொல்றது தெரியல. அதான் என் ஃபேவரட் வீடியோ வந்து நம்ம போட்ட 2வது வீடியோ கார்த்திக் சுப்பராஜ் ஓட வீடியோ தான் என்னுடைய ஃபேவரட் வீடியோ. ஏன்னா அதுதான் வந்து நிறைய வியூஸ் கொடுத்து நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். எப்படின்னா போட்ட அன்னைக்கே 300 வியூஸ் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் 300 வியூஸ் ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால அது ஒரு ஜாலியான வீடியோ. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வீடியோ என்னன்னா, நம்ம மணிரத்னமோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிலிம் த பீக். அந்த மணிரத்னமோட ஏன்னா அந்த வீடியோ வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து மிக கடுமையான வருத்தத்திலையும் துக்கத்திலையும் மன உளைச்சல்லையும் எடுத்து ஒரே நைட்டில் எடுத்து அடுத்த நாள் காலையில் அப்லோட் பண்ண வீடியோ. 2 வாட்டி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணோம். அதனால் அந்த 2 வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. அந்த வீடியோ தான் நம்ம சௌரேஷ் வந்து கண்ணாடியும் போட்டிருப்பாரு. வேறு எந்த வீடியோலையும் அவர் கண்ணாடி போட்டிருக்க மாட்டார். அவ்வளோ துக்கம், அவ்வளோ தேங்க்யூ. கண்ணில் வர கண்ணீர் தெரியக்கூடாதுங்கிறது மறைக்கிறதுக்காக போட்ட ஒரு. ஓகே, கோலா சொல்லுங்க. நீங்க ரொம்ப நாள் நீங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்தீங்க. நீங்க யாராவது ஹிமாலயாஸ் போயிருக்கீங்க, உங்களுக்கு நெட்வொர்க் கிடைச்சிருக்குமா? நாங்க வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் வீடியோ தான் பிடிக்கும். ஏன்னா அந்த வீடியோல தான் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த லெவலுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, பேச முடியும் எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா, தம்ப்நெயில் கிரியேட் பண்ண முடியும், எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்தது அந்த வீடியோல தான். ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து இந்த ரோஸ்ட் பண்ணோம்ல வைரமுத்துவோட போட்டோ எல்லாம் வச்சு, கரெக்ட். தேர்ட் வீடியோ மூணாவது வந்து 2வது ஆன்டி ரோஸ்டிங்னு ஒண்ணு போட்டோம்ல, அப்பதான் சினோஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தான். அந்த வீடியோ எனக்கு நல்லா பிடிக்கும். சொல்லுங்க சினோஜ். எனக்கு பிடிச்ச வீடியோ வந்து நம்ம நவம்பர் ரிலீஸ சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து நம்ம வந்து ஷீட் எல்லாம் போட்டு பேசியிருப்போம். அந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேசினேன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோல. அது ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வன்மம் வீடியோ, அது ரொம்ப நல்லா ரோஸ்ட் பண்ணிருப்பீங்க நீங்க. நான் அதுல இல்லன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ என்னன்னா, கண்டிப்பா எங்களோட முதல் வீடியோ தான் எனக்கு வந்து டாப்ல இருக்கும். வணக்கம் யூடியூப், வணக்கம் யூடியூப், வணக்கம் என்று போட்ட அந்த முதல் வீடியோ வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு நாள்ல எடுத்த முடிவு. அடுத்த நாளே ரெக்கார்டு பண்ணி, சரி நான் எடிட் பண்ணி அது ஒரு கோமாளித்தனமான எடிட் இருக்கும். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாம மைக்ரோசாஃப்ட் ஃபிளிப்சார்ட்ல போய் எடிட் பண்ணிட்டு இருந்தது. இப்ப CapCut எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த நீங்க அது வீடியோஸ் பார்த்தாலே தெரியும், அப்ப ரொம்ப கேவலமா இருக்கும் எடிட், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த அப்போ பார்த்து அது வந்து, ஆனா அப்போ எங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்கோம். அப்பா மஜா பாரு, மொதல் வீடியோ அவ்வளவுதான், அது 300 வியூஸ் போயிருக்கு. அது வந்து சரியான ஒரு ஃபீலா இருக்கும். அன்ஃபில்டர்ட் வீடியோ ரொம்ப ஜாலியா இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவன் எவனால அந்த வீடியோ பார்த்தானா போட தெரியாது ஒண்ணும் கரெக்ட்டா. சோ அதனால அப்படியே போட்டோம். அது வந்து இன்னொரு ரொம்ப ஃபேவரட் வீடியோ என்னன்னா, எனக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல் மூவிஸ் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஐ எம் பேசிக்கலி
a guy who loves to watch depressing movies. So நான் அந்த guy who likes breaking heart, அதாவது எப்படின்னா மன உளைச்சல் ஆகும் சௌரேஷ் வந்து 1000 வாட்டி பார்ப்பாரு. சோ அந்த மாதிரி படங்களை ஷேர் பண்ணணும், அதை பத்தி பேசணுங்கிறவங்க நான் ரொம்ப குஷியாகி பேசி அந்த வீடியோ ஓரளவு போச்சு. பட் இருந்தாலும் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வீடியோ. கோலப்பனுக்கும் நாங்க 2 பேரும் தான் அந்த வீடியோ போட்டுப்பா போதும்பா எப்பா நல்லா பேசணும்பா அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு என்ன பேசினேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா இந்த வீடியோலயும் என்ன பேசினேன்னு ஞாபகம் இருக்காது. பட் ஓகே. அடுத்தது வந்து எனக்கும் சத்தியமா ஞாபகம் இல்ல. ஆனா சொல்றானேன்னு ஒரு கண்டிப்பா போடுவோம்னு போட்டேன். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்க? ஓகே, அடுத்தது வந்து எந்த வீடியோ வந்து ஃபிளாப் ஆகும் நினைச்சீங்க ஆனா சக்சஸ் ஆயிருச்சு? நான் எல்லா வீடியோமே ஃபிளாப் ஆக தான் நினைச்சேன். இல்ல ஒரு சில வீடியோ உண்மையிலேயே ஃபிளாப் ஆயிருக்குப்பா. இல்லைன்னா வந்து நீ ஃபிளாப் ஆகும்னு நினைச்சு சக்சஸ் ஆனது. சரி இது என்ன சும்மா போடுறோம் நான் அதுன்னு பாப்போம். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அது கண்டிப்பா அதுக்கு 460 வியூஸ் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா. அந்த வீடியோ வந்து அது சும்மா வந்து இதாச்சு அந்த கண்டென்ட். நாங்க அது வரைக்கும் ஒரு சீரீஸ்னு வச்சு அந்த ஒரு ஷோல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். சரி சும்மா ஒரு ரேண்டமா ஒரு கண்டென்ட் போடுவோமே போட்ட வீடியோ அது நல்லா போச்சு. அந்த டாபிக்கும் அது அவ்வளவு பேர் பேசுனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க பேசி போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரியப்பா ஏதாவது யூனிக்கா ஒண்ணு பண்ணவே அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ உண்மையிலேயே அது ஒரு தான். வேற ஏதாவது வீடியோ இருக்கா சினோஜ் உங்களுக்கு? இல்லன்னா இல்லன்னு சொல்லிருங்க. ஆமா அப்படி இல்ல, எல்லாமே நான் நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஆப்டிமிசம் சக்சஸ் ஆகும்னு நினைச்சு ஃபிளாப் ஆன வீடியோ ஏதாவது இருக்கா? கோலப்பன் சொல்லுங்க. நம்ம நீங்க இருந்த வரைக்கும் இல்லைன்னா அது மொத்த வீடியோ சக்சஸ் ஆகும் நினைச்சு புரியல எனக்கு. இல்ல ஆனா ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு வையேன், சோலோ லெவலிங் வீடியோ அது நல்லா போகும்னு எதிர்பார்த்தேன். அது கூட எதிர்பார்க்கல. நாங்க வந்து ஜனநாயகன் ரிவ்யூன்னு ஒரு வீடியோ போட்டோம். ஆமா நானும் இல்ல அப்போ வந்து கோலப்பன் இல்ல ஓகேவா. சினோஜ் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நெட்வொர்க் இல்ல. நாங்க வந்து சரி என்ன பண்றது, ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு எங்க 2 பேருக்கும் மூளை கடைச்சல் ஆயிருச்சு. சரி பண்ணோம். ஆனா அது எங்களுக்கு பார்த்து முடிச்சிட்டு சூப்பரா பண்ணிருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. அது என்ன காமெடினா நாங்க போட்டு கரெக்டா அந்த முடிஞ்சு அது நடந்துருச்சு. உண்மையிலேயே ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சு. நிஜமாவே லீக் ஆயிடுச்சு. அதுதான் ஹைலைட். அந்த வீடியோ வந்து ஆக்சுவலா ரொம்ப ஹை எஃபர்ட் வீடியோ. அது வந்து எடிட் அந்த டைம்ல அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு மட்டெல்லாம் இன்ட்ரோன்னு ஒண்ணு பண்ண இந்த சக்தியை வச்சுக்கிட்டு அத வந்து எடுக்கிறதுக்குள்ள அந்த நாயை வச்சு ஐயோ. எனக்கு வந்து அந்த நம்ம ஏப்ரல் ரிலீஸ சொல்லி வாட்ஸ் குக்கிங் போடும் தெரியுமா, அந்த நல்லா போன்னு நினைச்சேன். அவன் நல்லா போல. ஏன்னா சப்டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவன் செத்துட்டான்டா. மோஸ்ட் எஃபர்ட் இது என்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் எஃபர்ட் வீடியோ கோலப்பன் கிட்ட முதல்ல. இப்ப கோலப்பன் வந்து தம்ப்நெயில் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் எஃபர்ட் போட்டு பண்ண தம்ப்நெயில் என்னது கோலப்பன் சொல்லுங்க? கார்த்திக் சுப்ராஜ் தம்ப்நெயில். கார்த்திக் சுப்ராஜ் தான் இல்லையா? அந்த கீழ இருக்கு பாத்தியா ஒவ்வொரு கேரக்டர்லாம், அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதுக்கு தக்கன உள்ள வெக்டாரா மாத்தி அது திரும்பியும் கலர் கரெக்ஷன் பண்ணி அதுல ஒண்ணா வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு அந்த லெவலுக்கு ஒரு எடிட்டிங் டச்சா இல்லை. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். மிச்சம்லாம் ஒரு லெவலுக்கு ஃப்ளோல வந்துட்டு. எனக்கு வந்து ஹை எஃபர்ட் ஆனா வந்து நல்லா போலனா கண்டிப்பா ஜனநாயகன் ரிவீல்டு தான். அது ஏகே இப்போ சொன்னது இருக்கும் கண்டிப்பா. அது வந்து ஹை எஃபர்ட் போட்டு ஒரு மாதிரி பண்ண வீடியோ. ஆனா வந்து அவ்வளவு போல. இந்த வீடியோ கண்டிப்பா நல்லா போகும் அப்படின்னு நினைச்சு நம்பி போட்ட வீடியோ வந்து ஆன்டி ரோஸ்டிங் வீடியோ. இவன் சொன்னதுதான். அந்த ரேஜ் அந்த 2 வீடியோவா இருக்கும். ரேஜ் போயிட்டு ஒரு ஆன்டி ரோஸ்டிங் பார்ட் 1 பார்ட் 2. அந்த 2 வீடியோவுமே வந்து அவ்வளவுதான் பிக்ஸ்னு போகுது. கம்மி டியூரேஷன் பட்டன்னு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போட்டோம். ஆனா வந்து நல்லா ஊப்பிட்டு போச்சு. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே அந்த வீடியோ ஒரு 20-30 தடவை பார்த்திருப்பேன். திரும்ப போட்டு பார்த்தேன்.
அதான் ரொம்ப ஒரு ஸ்பீடா உண்மையை போச்சு. சொல்லணும்னா சில வீடியோலாம் நான் இது வரைக்கும் ஃபுல்லா கூட பார்த்தது இல்ல. நன்றி நண்பரே, நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, எந்த வீடியோ பத்தி நீங்க நிறைய சிரிச்சீங்க? சிரிச்சது பாட்டு பாடவா அந்த நம்ம சிங்கிங் வீடியோஸ், கோலப்பன் சொல்லுவாரு எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் நான் இல்ல தெரியுமா அந்த அந்த வீடியோ. தட் திங் இஸ் ட்ராமா ப்ரோ. அது ஒரு ட்ராமா. அத பத்தி நம்ம பேச வேண்டாம் ப்ரோ. எனக்கு அந்த பாட்டு பாட வீடியோ தான் ப்ரோ நிறைய வாட்டி பார்த்து சிரிச்சேன். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடி கொண்டாடு, அதெல்லாம் வேற அட்டடா மெலேடா மெலேடா அப்படியே அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து. கோலப்பன் சொல்லுங்க, கோலப்பன் ஏதோ சொல்ல நீங்க சொல்லுங்க. அந்த பாட்டு பாடவா வீடியோ எனக்கு ஒரு ட்ராமா. அத பார்க்கவே மாட்டேன். நான் அதிகமா பார்த்து சிரிச்ச வீடியோன்னா ஒரே ஒரு செகண்ட், இந்த ஆன்டி ரோஸ்டிங் வீடியோ. ஆன்டி ரோஸ்டிங் நீ இப்ப சொன்னேன்ல நிறைய எஃபர்ட் போட்டேன், அதே வீடியோ நான் திரும்ப திரும்ப போட்டிருப்பேன், பார்த்து சிரிச்சிருப்பேன். இன்னொரு ஃபேவரட்டான வீடியோனா இந்த வீடியோ சொல்லி ஆகும். ஓவர் திங்கிங் பத்தி நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த முறையா போன் நான் வந்து புது போன் ஆகிட்டு போனேன் முதலாளா அதை வச்சு எடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுவும் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும். அதுவும் நான் எனக்கு தெரிஞ்ச அதுதான் அதிகமா பார்த்திருப்பேன். அதிகமா பார்த்து சிரிச்ச வீடியோனா அதுதான். நானும் அதை பார்த்திருப்பேன். ஆமா, நானும் நிறைய சிரிச்சிருப்பேன்ல. சக்தி தான் ஃபன் பண்ணிருப்பான்ல. சக்தி ஐயோ ஐ வில் பேங் யூ. நண்பர்களே, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அந்த வீடியோ வந்து முதல்ல போட்டு எப்படி போச்சுன்னு தெரியல, காணல. ஒரு நாள் நான் இல்ல சும்மா போய் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் திடீர்னு செக் பண்ணி பார்த்தா ரேண்டமா காணும் வீடியோவை. இப்போ வியூஸ் கம்மியா இருக்கு, ஆனா அது அந்த டைம்ல 500 எவ்வளவு வியூஸ் போயிருந்துச்சு. ஓகே, இந்த சேனல்ல பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க 3 பேரும். The கருத்து is what I'm saying is nice. I like the channel because it has given me a big opportunity in this world, and it has made me a very good man, and I'm actually very hardworking, and yeah, definitely. நீ இன்டர்வியூ இல்லப்பா, நீ இன்டர்வியூக்கு உட்கார்ல, ஜாப் இன்டர்வியூ ஆஸ்கார் ஸ்பீச் மாதிரி பேசிக்கிட்டு ஆக்சுவலா கரெக்ட். நான் வருங்காலத்துல எதையாவது அச்சீவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு இவன் இப்போ கொடுத்த ஸ்பீச் அப்படியே எடுத்தாங்க சொருகிடுவேன். Yeah, basically this channel is it's a connection between a group of friends who have been apart. So basically there are other people who are with the college kids and they are not enjoying their lives. But here we record video every day or we discuss something. It has been like a socialing environment through the Zoom and stuff. Yeah, it has. இந்த மேட்சுக்கு முன்னாடி, கிரிக்கெட் மேட்சுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்பானுங்க. அதுக்கு வந்து கேப்டன் வந்து பேசுவான் தெரியுமா, பிச்சு அந்த மாதிரி பேசுவானுங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. Because I just saw the interview of Akshar Patel last match, that's why. கோலப்பன் சொல்லுங்க, ரெண்டாவதா பேசுங்க. இப்போ பேசுங்க. நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட எல்லாம் பேச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. That's what this channel is for. எப்படியோ இந்த சேனல் இல்லைன்னா எப்படி சொல்ல, ரொம்ப டச் விட்டு போயிருக்கும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு கோலப்பன் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கும் இருந்தது. இது வந்து எத்தனை பேர் பாக்குறாங்களோ என்ன அளவோ அதெல்லாம் கூட மேட்டர் இல்ல. ஜஸ்ட் சரி, நமக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல. நான் என்ன நினைக்கிறாள்னா, நான் வந்து செல்ஃப் லவ் பண்றாள். செல்ஃப் லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சத பண்றது. ஒரு பேஷன் இருக்குன்னா அதையும் சைட் பை சைட் பண்றது. ஸோ அந்த வகையில நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் போகுதுன்னு பண்ணோம்னா எவ்வளவு தூரம் இந்த சேனல் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயம். ஆக்சுவலி நாங்க வந்து இந்த சேனலால தான் இவ்வளவு டெவலப் ஆகி ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஷூட்டிங், அது இதெல்லாம் வந்து நாங்க யோசிச்சு கூட எதிர்பார்க்கல. இந்த சேனல்லாம் இல்லைன்னா நாங்க இவ்வளவு ஸ்கிரிப்ட், இத்தனை எபிசோடு, இத்தனை இது ஏற்கனவே இத்தனை பண்ணாதீங்க. வரும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. டைரக்டர் மாதிரி நாங்க இத்தனை கதை வச்சிருக்கோம், அத்தனை கதை வச்சிருக்கோம். அந்த மாதிரி இப்போ எங்ககிட்ட அவ்வளவு கதை இருக்கு. தாக்கப்பட்டாரா? சோ
சோ அதனால வந்து அடுத்தது எங்க வீட்லயும் ஒரு ஹெலிகாப்டர் நிக்கும். நான் ஒரு ஹெலிபேட் கட்டிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஹெலிகாப்டர் டிராப் பண்ணிடுவேன். எல்லாரும் என்ன பார்க்கணும்னா அந்த ஹெலிகாப்டர்ல வரும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைந்தது. சினோஜ், நீங்க கடைசியா விஷயத்த சொல்லி அப்படியே முடிங்க வீடியோவை. இப்ப அவன் சொல்லுவான், நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா வந்து நான் சேனல் இப்போ ஃப்ரண்ட்ல வந்திருக்க கூடாது. நான் வந்து பேசிக்கலி ஷார்ட்ஸ் எடிட்டரா தான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடிட்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க காலேஜுக்கு வந்த பிறகு வந்து அப்படியே சொன்னாங்க, நீ வந்து சேனல்ல வந்து வீடியோல வா அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவும் தெரியாது, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நான் சொல்றது மட்டும் நீ பார்த்துட்டு உனக்கு என்ன தோணும் சொல்லு. அதான் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். மீன்ஸ் நமக்கு என்ன தோணுதோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோலப்பனும் சொன்ன மாதிரி நம்ம பிகாஸ் ஆஃப் திஸ் சேனல் நமக்கு வந்து we have got to connect with each other. எப்போ பார்த்தாலும் அந்த குரூப்ல பேசிட்டு இருப்போம். அது வீடியோக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் ரேண்டமா பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே அதுல நடக்கும். அதனால இந்த சேனல் வந்து இட் ஹாஸ் பீன் what do you say, வேர்ட் கிடைக்க மாட்டேங்குதே, ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி growth. அதாவது நான் எல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நினைச்சு கூட நான் பார்க்கல. இப்போ ரீசெண்டா வந்து நம்ம வந்து ஒன்றா லைன் டெவலப் பண்ணி ஒரு கதை ஃபுல்லா எழுத அளவுக்கு வந்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் சேனல். அந்த அளவுக்கு வந்து அது வந்து அவள் கிடையாது, அவள் வந்து ஒரு அந்த அந்த ஒரு நண்பர் நடிச்சிருந்தாரு, அவருக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அவர் பேரு வெங்கட்ராஜ். அவர் உண்மையிலே ஆக்டர். அவர் எங்களை மாதிரி பார்ட் டைமா பண்றதுல அவர் உண்மையிலே ஆக்டர். நாங்கெல்லாம் வந்து சும்மா சில்லத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் உண்மையிலே ஆக்டர். ஸோ அவருக்காக பண்ண ஒரு ட்ரிப், ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். என் சைட்ல இருந்து பண்ண ஒரு விஷயம் தான் அது. அதுக்கு நாங்க எஃபர்ட்லாம் அவ்வளவு போடல. எஃபர்ட் போட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் தான் வரும். வேற Christopher Nolan, we are coming. That's what she said. ஸோ அவ்வளவுதான். நிறைவு செஞ்சிருங்க. இத்துடன் இந்த சேனல் அழிவுக்கு வருது. இதுக்கப்புறம் okay, இத்தனை நாள் I have to say it has been a roller coaster of emotions and a lot of emotions mixed within one thing. Thank you for all the support and the dedication. We hope to give you good content in the future. இந்த காணொளியை கண்டதுக்கு ரொம்ப நன்றி. Thank you for watching the video. Bye.